நான் ஜெயிச்சவங்க கிடையாது, தோத்தவங்க. ஓட்டு கடையை முதல் க்ளோஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு பாட்டில் இருந்தானே சொன்னாங்க. என் மாப்பிள்ளை 24 மணி நேரமும் குடிக்குது. எப்படி கோட்டர் கிடைக்குது? என்ன செய்யறாங்க? அப்ப பிளாக்ல விக்கிறாங்களா? அதை கேட்டு கொடுங்க. மோதமா எங்களுக்கு ஓட்டர் கடையை பூட்டுனாவே ஊர்ல முக்காவாசி ஆம்பளையா கரெக்ட் ஆயிடுவாங்க. ஓட்டுனாலதான் ரொம்ப சரி. எனக்கு கண் தெரியாது, காது கேட்காது. நான் ஃபயர் ஹவுஸ்ல வேலை செஞ்சுட்டு வரேன். பிள்ளைங்க வச்சிருக்கேன். ஒரு பிள்ளை 10 படிக்குது, ஒரு பிள்ளை 12 படிக்குது. எங்க சண்டை போடுறாங்க. நான் சாகுற நிலைமைக்கு போயிடுறேன். நாங்க இறந்துட்டேன்னா என் குடும்பம் என் பிள்ளைங்க நடத்துறதுல நிப்பாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? ஓட்டர் கடை தானே, அதை கூட்டணும். இல்ல ஓட்டர் கடையை ஒரு ஓட்டர் ஒண்ணு 150 ரூபா 200 ரூபா 250 ரூபா அப்படி விற்கிறாங்கன்னா 2000 ரூபா 2500 ரூபா போடுங்க ஒரு ஓட்டரை. இப்ப யார் வாங்குவா? அவங்க வேலை செய்யறதா 1500 ரூபாய் இப்படி. அதுக்கு ஓட்டர் கடையில கொடுத்தாங்கன்னா எங்க கூட வீட்டுல சாப்பாடு சாப்பிடுவாங்க. அப்போ வாங்க மாட்டாங்க. அப்படி கடையை ஏத்துங்க. ஓட்டர் கடையை ஒண்ணு கூட்டணும். இல்ல ஓட்டர் கடைக்கு ரேட்டை ஏத்தணும். கூட ரேட்டா இல்ல. ஏன் இதை ஏத்த வேண்டியதானே? ஏன் கேள்வி நாங்க ஜெயிச்ச வேட்பாளர் நினைச்சு அவங்கள பாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த அக்காவை போய் பார்த்தா அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க. மக்கள் தமிழக அரசோட எதிர்பார்க்கறது இலவசங்களை கிடையாது, மதுக்கடையை மூடணும்.